வணக்கம், என் பேர் வினிதா. தேனி டிஸ்ட்ரிக்டில் போடி மீனாட்சிபுரத்தில் இருக்கேன். எனக்கு வந்து 2 பிள்ளை இருக்குதுங்க. இப்போ 6 மாதம் முன்னாடி தான் எனக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் யூடியூப்பில் வந்து நல்லா நிறையா இது பார்த்தேன், வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். அப்போ வந்து டாக்டர் ஹெல்ப் வந்து எனக்கு வந்து இந்த பவ்யஸ்ரீ வந்து பேசினாங்க. அவங்க பேசுகிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் சாரை வந்து ஃபாலோ பண்ணணும் நான் வந்து முடிவெடுத்தேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த கோடு எடுத்து வார இடத்துல வச்சிருக்கேன், உச்சந்தலையில் வச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு பேபி ஹேர்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? தெரியும். ஓகே, சின்ன முடி பார்க்க முடியுதா? ஸோ ஒரு ஃபாலிகல்ஸில் ஓகே 2-3 முடி இருக்கா? ஸோ இந்த 3 முடி வந்தது எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தி ஆகிடுச்சு. ஸோ 2 இருக்கிறதெல்லாம் இன்னும் ஆகணும். ஓகே, ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபாலிகல்ஸ் புதுசாக வந்திருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் வரது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். நியூ ஃபாலிகல்ஸ் இப்போ வந்து ஆரம்பத்தில் 100 முடி அந்த அளவுக்கு கொட்டுச்சு. இப்போ வந்து அளவாதே கொட்டுது. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் ஹேர் ஃபால் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்களா? எவ்வளோ நாளில் இருக்குது உங்களுக்கு ஹேர் ஃபால்? அது எப்போ, என்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது? எனக்கு நான் 12th படிக்கிறதுலேருந்தே ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது. என் முடி வந்து இவ்வளோ இருக்கும், ரெட்டச்சடை போட்டாவே இவ்வளோ இருக்கும், லென்த் வந்து நல்லா இருக்கும் சார். ஓகே, ஸோ 12th படிக்கும் ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அந்த டைம் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கோம் சார். அவங்க சாம்பு, ஆயில், மெடிசன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மாதம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களால் முடியல, அதனால விட்டுட்டோம் சார். 6 மாதம் என்ன டைப் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்தீங்க? என்ன ட்ரீட்மெண்ட் அதில் இருந்துச்சு? ஆயுர்வேதா தான் சார் நம்ம பண்ணுவோம் சார். ஓகே, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஸோ என்ன ப்ராப்ளம்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு சொன்னாங்களா? அது எதுவும் சொல்லலை சார். ஓகே, அவங்க கொடுத்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஆமாம். ஸோ இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சரி ஆயிடுச்சா எப்படி? 6 மாதத்தில் ஆகலன்னே சொல்லணும் சார். இருக்குது, லைட்டாக இருக்கும் சார். அதெல்லாம் ஹேர் ஃபாலாக இருந்து பட் கொஞ்சமாக க்யூர் ஆயிருக்கும்ல. ஆமாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 12th படிக்கும்போது இது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஹேர் ஃபால் ஹெவி ஆச்சா? என்ன கண்டிஷன் போச்சு? அது பிள்ளைங்க பிறந்த பிறகு அதிகமாக ஹேர் ஃபால் வந்து அதிகமாயிருது சார். பாத்ரூமில் பார்த்தோம்னா அப்படியே வேறு அதிகமாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி ஹேர் ஃபால் தான் அது இருந்தா இருக்கட்டும்னு அளவுக்கு இருந்தேன் சார். அடுத்து வந்து இச்சிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாயிருச்சு. எனக்கு இந்த முடியே வேணாம் லெவலுக்கு அந்த அளவுக்கு ஆயிருச்சு சார். அது வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆச்சு? இப்பதான் சார், இப்போ உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி 1 மாசம் தான் சார் அந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 4 மாசம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 5 மாசம் தான் உங்களுக்கு இச்சிங் ஜாஸ்தி. எதனால இச்சிங் ஜாஸ்தி ஆச்சு? அது என்னன்னு தெரியல சார். அது எதுக்கு? ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க? தைராய்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. தைராய்டு டெஸ்ட் எப்போ நீங்க பண்ணீங்க? 12th படிக்கவே பண்ணீங்க? இல்லைங்க சார். பையன் பிறந்து இப்ப பையனுக்கு வந்து 10 வயசு ஆகுது சார். அப்ப பையன் பிறந்து 11 மந்த்ல தெரிஞ்சு சார் தைராய்டு எனக்கு கழுத்து வீக்கா இருந்தனால 11 மந்த்ல தெரிஞ்சு சார். சோ அப்போ நீங்களே டெஸ்ட் எடுத்தீங்க, டாக்டர் எடுக்க சொன்னாங்க? டாக்டர் தான் சார் எடுக்க சொன்னாங்க. ஓகே, தைராய்டு இருந்துச்சு. அப்ப தைராய்டுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ? ஆமாங்க சார், இப்போ வந்து எடுத்துக்கிறோம். சோ ஜெனரலா வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு, தைராய்டு இருந்தா ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ஓகே தான், உண்மைதான் அது. பட் தைராய்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்குதானே இருக்கு? ஆமாங்க சார். இப்போ வந்து இந்த மெடிசன்ஸ் நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு சார். இருக்கு. ஸோ எவ்வளோ முடி கொட்டிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு? 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 100 விழுந்திருக்கும். இப்போ வந்து கம்மியா ஒரு 20 இவ்வளோதே விழுந்துச்சு. ஸோ அப்போ ஹேர் ஃபால் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு? ரெடியூஸ் ஆயிருக்கு. ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, growth நல்லா தான் சார். கொஞ்சம் அடர்த்தி தெரியுது சார் முடி. ஆமாங்க. ஸோ எப்படி அடர்த்தி உடனே தெரிஞ்சிடும் ஒரு 4-5 மாசம் ட்ரீட்மெண்ட்ல? எனக்கு வந்து கொஞ்சம் நான் இது ஃபுல்லா பார்த்தேன் சார். ஸ்கேல்ப் வந்து ரொம்ப இதா இருக்கும். இந்த இடத்துல கூட ஒரு வண்டு விழுந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துலலாம் ஹேர் வந்து முளைச்சிருக்கு. growth இருக்கு. ஸோ இது நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிறீங்களா இல்லைன்னா வீட்டில் யாராவது சொன்னாங்களா? பிள்ளைகளும் பார்ப்பாங்க சார். பிள்ளைகளையும் பார்த்து சொல்லியிருக்காங்க சார். ஓகே, நான் பார்க்க சொல்லியிருக்கேன் சார். பிள்ளையதையும் போட்டு எடுப்பாங்க. ஓகே, கொஞ்சம் பார்த்து சொல்லி நீங்க ஸ்கேல்ப் போட அவங்க தான் எடுத்து அனுப்புவாங்க? ஆமாங்க சார். சரி, ஓகே, ரைட். நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்தீங்களா இல்லைன்னா ஆஃப்லைன்ல எடுத்தீங்களா? ஆன்லைன்ல சார் எடுத்தோம். அவங்க வந்து ஸ்கேல்ப்பை வந்து போட்ட எடுத்து அனுப்ப சொன்னாங்க சார். அவங்க அனுப்ப சொன்ன பிறகு அவங்க வந்து இப்படி ப்ராப்ளம் இருக்கு சொல்லிட்டு அவங்க வந்து நெகத்தை எல்லாம் போட்டு எடுத்து சொன்னாங்க. நெகவரல் எல்லாமே பார்த்துட்டு அவங்க வந்து போட்டோ எடுத்து சார் வந்து கன்சல்டிங் அதுக்கப்புறம் பார்த்து சொன்னார். அவங்க நம்ம உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்றதுக்காண்டி நெகம் இதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றாங்க சார். அடுத்து வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெடிசன் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இவ்வளோ இந்த ப்ராசஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா உங்க ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சார். ஸோ இப்போ நீங்க இந்த 4 months ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹேர் ஃபால் எனக்கு குறைஞ்சிருக்கு, இல்லை எனக்கு ஹேர் ரீக்ரோத் ஆயிருக்கு, இதுல ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு மாசம் இருக்கு சார். 1 மாசம். எப்படி நீங்க ரியலைஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, எப்படி நீங்க ரியலைஸ் பண்ணீங்க? அவங்க வந்து ஸ்கேல்ப் போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னனால எங்களுக்கு அப்பதே நாங்க ஸ்கேல்ப்பை போட்டோ எடுத்தோம். போட்டோ எடுக்கும் போது அது லைட்டா தெரிஞ்சு சார். நல்லா முடி வந்து growth ஆகுது தெரிஞ்சு சார். போட்டோ எடுக்கும் போதே தெரிஞ்சு சார். ஓகே, நீங்க ஆக்சுவலா நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நாங்க வந்து நம்ம டாக்டர் கிளினிக் சென்னையில இருக்கு, அங்க இருக்க சப்போர்ட் எல்லாமே சென்னையில தான் இருக்கு, நீங்க தேனியில இருக்கீங்க. ஸோ எங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கோ இல்லைன்னா மெடிசன்ஸ் நீங்க வாங்கிக்கிறதோ அதெல்லாம் என்ன ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி டிஃபிகல்ட்டா இருக்கா? இல்ல நம்ம ஒருவேளை சென்னையில இருந்தா ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படின்ற தாட் இருக்கா? இல்லைங்க சார், அப்படிலாம் இல்லை சார். ஈஸியாக தான் சார் இருக்கு. நான் வந்து மெடிசன் வந்து ஃபாலோ பண்ணும்போது முடிகிற ஸ்டேஜில் ஒரு வீக் முன்னாடியே நாங்கள் வந்து சொல்லிடுறோம் சார். சொல்லி ஆன்லைனில் வந்து பே பண்ணிடுவோம். பே பண்ணோடனே அவங்க வந்து கொஞ்சம் வர்றதுக்கு வந்து ஒரு 3 நாள் ஒரு 4 நாள் அப்படி ஆகும் சார். ஆனால் கட்டாயம் கன்ஃபார்மாக வந்துடும். நீங்கள் ஆன்லைன் மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இது சொல்ல மாட்டாங்க, நெக்ஸ்ட் டோசேஜ் எப்படி அதே மெடிசன்ஸ் தான் வாங்குவீங்களா?
இல்லைங்க சார், அவங்க வந்து ஃபோனில் வந்து கன்சல்ட் பண்ணிட்டுதே அவங்க எப்படி இருக்கு, அவங்க அதுக்கேற்றாப்புல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் சார் கேர் ஆயில் வந்து மாற்றி தர்றது கொடுக்குறது, டோசேஜ் மாற்றி கொடுக்குறது. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பழைய பேஷண்ட்டே இருப்பாங்க, எனக்கு அடுத்த மாதத்துக்கு மெடிசன் அனுப்பி விடுங்க, எனக்கு சீக்கிரம் அனுப்பி விடுங்கன்னு கேட்குறாங்க. என்னன்னா இதில் வந்து போன மாதத்துக்கு உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இப்போ என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்ற அப்போ தான் எங்களுக்கும் தெரியும். ஸோ இன்கேஸ் சில பேருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம், சில பேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு தப்பான டோசேஜ் எடுக்கணும்னு அவசியமே இருக்காது. கரெக்டாக. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேல் ஃபோட்டோ நீங்கள் அனுப்பிட்டு மாதிரி அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டோஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நாங்கள் கைட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் அனுப்புன்னு மட்டும் சொல்லிடுறாங்க தவிர அவங்க ஸ்கேல் ஃபோட்டோ அனுப்புறது கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஓகேங்களா, அவங்களோட பழைய ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க, காட்டுங்க, ஏன் அந்த ஃபோட்டோ வந்து வீடியோவில் காட்டல அப்படின்றது கேட்பாங்க. ஏன்னா பிஃபோர் பார்க்கணும்ல, அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், கியூரியாசிட்டி இருக்கும்ல. ஸோ சில பேஷண்ட்ஸ் வந்து வேணாம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு காட்ட விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட பழைய ஃபோட்டோ நம்ம ட்ரீட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேல் ஃபோட்டோ எனக்கு அனுப்பிடுங்க, அந்த ஃபோட்டோ எனக்கு காட்ட விருப்பம் தான் காட்டலாம். அப்படி காமிச்சிங்க அப்படின்னா பிஃபோர்ல எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் இப்போ எப்படி இருக்குன்றது நம்ம லைவாக ஸ்கேன் பண்ணி காட்டலாம். இருக்கு சார். இதே சார் என்னோட பழைய ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இந்த ஸ்கேல் ஃபோட்டோல உங்களோட தலையில பால்னஸ் இருக்கு ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே, இது வந்து எப்போ எடுத்திருக்கீங்க? இந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருக்கீங்க, டேட் 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்துக்கேன் சார். 10வது மாசம் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, அப்படியே அந்த ஃபோட்டோ காமிட்டுங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு தெரியுது அவங்களோட ஸ்கேல்ப்பு எந்த அளவுக்கு வந்து இந்த டாப் ஹெட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் தெரியுது. ஸோ அந்த இடத்துல ஸ்கேல்ப் தெரிஞ்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பால்னஸ் ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜ் அது. ஆமாங்க சார், ரொம்ப போயிருச்சு சார், முடி அதிகமாக போயிருச்சு. இப்போ வந்து உங்க ஸ்கேல்ப் அது மாதிரி இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாது, நீங்க பார்த்தது கிடையாது. வீட்டில் யாரும் சொன்னீங்க உங்ககிட்ட? பையன் பார்த்துருக்காங்க, க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி அந்த ஸ்கேல்ப் தெரியுதான்றதை நான் உங்களோட மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்களே இந்த ஃபோட்டோவும் கையில் வச்சுக்கிட்டு அந்த காட்டுறத பாருங்க, இந்த ஃபோட்டோ வச்சு பாருங்க, டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கோட் எடுத்து வர இடத்துல வைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அங்கே தான் வந்து டென்சிட்டி இல்லாமல் இருந்துச்சு. கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த கோடு எடுத்து வர இடத்துல வச்சிருக்கேன், உச்சந்தலையில் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கேமரா இங்கே காமிச்சாவே தெரியும் உங்க தலையில் எங்கே வச்சிருக்கேன்ட்டு. தெரியுதா அவங்க பேபி ஹேர்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஓகே, சின்ன முடி பார்க்க முடியுதா? ஸோ ஒரு ஃபாலிகல்ஸில் ஓகே 2-3 முடி இருக்கா? ஸோ இந்த 3 முடி வந்தது எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தி ஆயிடுச்சு. ஸோ 2 இருக்கிறதெல்லாம் இன்னும் ஆகணும். ஓகே, ஆகணும். ஸோ அது எல்லா ஹேர் இதுலேயும் ஃபாலிக்கலுமே பேபி ஹேர் இருக்குது, தெரியுதா? இங்கே ஒரு பேபி ஹேர் பக்கத்தையும் பாருங்க, சின்ன சின்ன முடி மெலிஸாக இருக்கு பாருங்க. ஸோ பக்கத்தில் இருக்கா? ஸோ கண்டினியூஸாக பேபி ஹேர்ஸ் இருக்கும்போது டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து திருப்பி விழுறதுக்கான வாய்ப்புகளும் குறைஞ்சிரும். அந்த 3 முடி இருக்கும்போது இந்த 2 ஒன்று இருந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஓகே, தெரியுதா உங்களுக்கு அந்த இடத்துல பேபி ஹேர்ஸ் இருக்கிறது? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது கண்டினியூஸாக பேபி ஹேர் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது டெவலப் ஆக ரூட்டும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஹேரும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது, டெக்ஸ்டர் டெவலப்மெண்ட்ஸ் ஓகே தான். சரிங்களா? ஸோ இதை மெயின்டைன் பண்ணாவே உங்களுக்கு டென்சிட்டி நல்லா கொண்டு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஓகேவா திக்னஸ் வந்து கொண்டு நீங்கள் இது வந்து எனக்கு டென்சிட்டி தானே வேணும்னு கேட்டிங்க, அதிகமாக டென்சிட்டி ஈஸியாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தும் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அது திருப்பி மெயின்டைன் இது வந்து பாருங்கள் நியூ ஃபாலிகல்ஸ் புதுசாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வரது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம், நியூ ஃபாலிகல்ஸ். புரியுதா? ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் இருக்குது, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா, அந்த பால்னஸ் ஸ்டேஜில் இருந்து உங்களுக்கு ரெக்கவரி ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஏன் அது மாதிரி போயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்திருக்கு. அப்புறம் போஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்குது. அதாவது கொத்தா முடி விழ ஆரம்பிச்சாவே ஹேர் ஃபால் கிடையாது, ஹேர் லாஸ், நம்ம ஹேர் இழந்துக்கிட்டே வரும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் ஆயிருக்கு. டாப் ஹெட்ல பால்னஸ் வந்துச்சு அப்படின்னா திருப்பி ரெக்கவரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான் அது. பட் ஆனால் உங்களுக்கு லக்கிலி வந்து நல்ல க்ரோத் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் அந்த இடத்த கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் சொன்ன டயட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் க்ரோத் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக உங்கள் ஸ்கேல் ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா பிஃபோராக எப்படி இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்கள் ஃபோனில் நான் காட்ட சொல்கிறேன், எங்கள் டேட்டா பேஸ்லேருந்து காமிக்காமல் உங்களோட ஃபோன்லேருந்தே காமிக்க சொல்கிறது. ஸோ எங்கள் டீமோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, ஓகேங்களா, ஒரு ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு சேஞ்சஸ். ஏன்னா நீங்கள் பால்னஸ் நோக்கி போயிட்டு இருக்கீங்க, அதாவது ஹேர் லாஸில் இருக்கீங்க நீங்கள். ஸோ அந்த கண்டிஷனில் திருப்பி நல்ல க்ரோத் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் எங்களோட லேபில் நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் முடிவு பண்ணேன், கண்டிப்பாக இவங்களை வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ நல்ல சேஞ்சஸ் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த சேஞ்சஸ் நீங்களும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த வேரியேஷன்ஸை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நானும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது செய்யும்போதெல்லாம் ரொம்ப லீன் ஆயிடுச்சு முடி வந்து. கொஞ்சம் அடர்த்தி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க ஃபீல் பண்ணோம். லீன் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் போகும்போது செய்யும்போது அளவா இருந்துச்சுன்னா அடுத்தவங்க பார்க்கும்போது எங்களுக்கு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சங்கடமா இருந்துச்சு, வீட்டுக்காருக்கு சங்கடமா இருந்துச்சு. இது என்ன செய்யணும், என்னமாச்சும் ஒரு முடிவு பண்ணணும், ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஃபாலோ பண்ண இல்லைங்க சார். கொஞ்ச நாள் போச்சு சார். போன பிறகு அதுக்கப்புறம் தான் சார் உங்களை பார்த்து, அதுக்கப்புறம் யூடியூப்ல பார்த்தேன் சார். யூடியூப்ல பார்த்து நாங்கள் வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு என்ன வழின்னு யூடியூப்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் சார். சர்ச் பண்ண ஆரம்பிச்சது அவங்க வந்து நல்லா அந்த பௌமிதா அவங்க வந்து நல்லா இன்டர்வியூ கொடுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க பார்த்து அவங்க சாரு வந்து
அப்படியே ஸ்கேன் பண்ணி நேரடியாகவே ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிசல்ட் சொல்லும் போது அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நம்மளும் அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு சார். ஆக்சுவலாக ஜென்ரலாக ஹேர் ஃபால்னு சொல்லும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வரும்போது நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கண்டுக்க மாட்டாங்க பெருசாக முடி வருதுன்னு சொன்னால். ஒரு பாயிண்ட் டென்சிட்டி குறைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். என்ன என் ஒய்ஃபுக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் கூட சொல்லும்போது சொன்னீங்க ஓகே ஹஸ்பண்ட் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அவர் என்ன கண்டிஷனில் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு? அன்னைக்கு 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது சொன்னார் சார், ஆமா க்ரோத் ஆயிருக்கு, கொஞ்சம் லென்த் வந்து இவ்வளவு கொஞ்சம் லென்த் வந்து தெரியுது, க்ரோத் ஆயிருக்கு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டார். ஆக்சுவலாக உங்களோட டாக்டர் ஹெர்பலோட ஜேர்னி வேணா சின்னதாக இருக்கலாம். பட் ஆனால் உங்கள் ஹேர் ஃபால் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னு சொல்லுவேன். ஏன்னா 12th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி, தைராய்டு இதெல்லாமே வந்து பால்னஸ் அளவு போயிருச்சு. ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கும் ஹேர் ஃபால் இருந்திருக்கலாம், சில தயக்கங்கள் இருக்கும், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நீங்கள் நம்ம மக்களுக்கோ நேயர்களுக்கோ பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்பி இது பண்ணலாம், செய்யலாம். சில பேர் வாட்ஸ்அப்பில் போனால் இப்படி தப்பான இது பண்ணுவாங்க, செய்வாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. நம்ம வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணும்போதே அவங்க ஸ்கேல்பதே நம்ம போட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து அப்போதே தீர்வு சொல்கிறாங்க. தீர்வு சொன்ன பிறதே அவங்க அதுக்கப்புறம் மெடிசனை வந்து அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. அது வரையும் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன செய்யுது, அது எல்லாமே அவங்க வந்து கிளியராக அவங்க சொல்லிடுறாங்க. சொன்ன பிறதே நம்ம வந்து மெடிசனுக்கு வந்து பே பண்ணுறோம், செய்கிறோம். அவங்க அதே மாதிரி நம்பிக்கையோடு அந்த பொருளை வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்கேல்பை போட்டோ எடுத்து அனுப்புனா போதும். அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஸ்கேல்பை வந்து போட்டோ எடுத்து உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்கா, வேற என்ன இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அவங்களால உங்கள் முடியை வந்து க்ரோத் பண்ண முடிஞ்சாதே அவங்க வந்து அடுத்த ப்ராசஸே போவாங்க. அது வரையும் அவங்க ப்ராசஸ் பார்த்த பிறகுதே நம்மளுக்கு மெடிசனே அவங்க வந்து தருவாங்க. எனக்கு இது பிடிச்ச விஷயம்னே என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், கன்சல்ட் போனால் கன்சல்ட் ஃபீஸும் கட்டாயம் கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது கன்சல்ட் ஃபீஸே இல்லை. அவங்க வந்து ஃபோன்லேயே இது பண்ணுறாங்க. ஸ்கேல்பை போட்டோ எடுத்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாத்தையும் அவங்க தெளிவாக சொன்ன பிறகுதே அடுத்து அவங்க ஃபாலோ பண்ண அவங்க வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணவே சொல்கிறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. வெளியூரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கமே வேணாம். நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணாவே போதும். அவங்க எல்லாமே நம்மளுக்கு பெனிஃபிட்டாக கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ இதோட முடியல ஓகேங்களா. இவங்களோட ஜேர்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போதே அவங்க ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேபி பிறந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து திருப்பி அகைன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது செகண்ட் பேபிலேருந்து ஹேர் ஃபால் அவங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேர்லேருந்து ஹேர் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கண்டிஷன் அவங்க கரெக்டாக நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன ப்ராப்ளம்னு கரெக்டாக எக்ஸாமின் பண்ணியிருக்கோம். அவங்க நம்ம கிட்ட வர டைம் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டும் கொஞ்சம் பீக் லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் அந்த கைடன்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது வந்து சேஞ்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ ஏன்னா அவங்களுக்கும் நமக்கு ஹேர் லாஸ் ஆகுது, அது டாப் ஹெட்ல வந்து பால்னஸ் மாதிரி ஆகுதுன்ற பயத்தில் என்ன பண்ணி கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சேஞ்சஸும் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்ஸும் நீங்களே பார்த்துருப்பீங்க. பிஃபோர் ஆஃப்டர்ஸ் இமேஜஸும் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து டாப் ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்னஸ் ஸ்டேஜ்ல இருந்து இப்போ நல்லாவே டென்சிட்டி வந்து இதாக இருக்குது. ஸோ அது வந்து அவங்க சொல்கிறதோட அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாசிட்டிவாக சொல்லும்போது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து இது வந்து குறையாக சொல்லுவாங்க. இது சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியாதா, இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லுவாங்க. ஸோ வந்து அதாவது அந்த பர்சன் அவங்க ஒய்ஃப் சொல்கிறதோட ஹஸ்பண்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கலாம் ஓகேங்களா, ஹேர் டென்சிட்டியா இல்லை ஹேர் லாஸ் வாட் எவர் ஹேர் ரிலேட்டட் என்ன ப்ராப்ளம்னா இருக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து சம் பேக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ்லாம் நம்ம டாக்டர் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், ஒரு டவுட்ஸ் இருக்குது, குவரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவோம் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. எனி டவுட்ஸ் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டாக்டர் டீம் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க காம்ப்ளிமெண்ட்டாக நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கான மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அந்த வகையில் வந்து நம்மளோட பேஷண்ட்ஸ் வினிதா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு மெடிசன்ஸ் கொடுக்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கான மெடிசன்ஸ் இருக்குது. நான் இது எப்படி யூஸ் பண்ண டோசேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வாய்ஸ் மெசேஜில் போட்டுறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக சொல்ல வருது என்னன்னா நமக்கு க்ரோத் கிடச்சிச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்போ ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லணும் அப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரியா?